ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா ரெசிபி தாபா ஸ்டைலில் பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் பிரியாணி ஸ்பைசஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கண்ணாடி பதத்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். அதில் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிளாக் சன்னா ஒரு 4 ஹவர் ஊற வச்சுட்டு ஒரு 3 விசிலில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி அதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிளாக் சன்னா ஆட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம தாபா ஸ்டைல் தடுக்கா கொடுக்க போகிறோம். அதில் ஒரு சின்ன பேனில் எண்ணெய், வெறும் சில்லி பவுடர், சில்லி, கருவேப்பிலை போட்டு மேலே போட்டுட்டோம்னா நம்ம தாபா ஸ்டைல் சன்னா மசாலா ஐஸ் ரெடி. லாஸ்ட்டில் கொரியாண்டர் போட்டு இறக்கிக்கோங்க. நல்லா சுட சுட சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுங்கள். சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்கும்.